நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்கிற மார்க்கெட்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் பிஸ்னஸுக்குன்னு ஒரு வெப்சைட் இருந்துச்சு அப்படின்னா அதில் முக்கியமாக நீங்கள் எஸ்இஓ பண்ணணும். எஸ்இஓ அண்ட் எஸ்இஎம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பர்சன் வந்து உங்களோட வெப்சைட்டையோ இல்லை உங்களோட பிஸ்னஸையோ வந்து சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட டாப் ரேங்கிங்கில் காமிக்கிறதுக்காக இந்த எஸ்இஓ எஸ்இஎம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த எஸ்இஓ அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து 10th பேஜில் காமிக்கும், 8th பேஜில் காமிக்கும், இல்லை 5th பேஜில் காமிக்கும், அதுக்கப்புறம் 1st பேஜில் காமிக்கும். இது வந்து டிராஃபிக் தகுந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகும். அண்ட் அதுவே எஸ்இஎம் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் பே பண்ணி அப்படின்னா எடுத்தோடனே உங்களோட பேஜ் வந்து ஃபஸ்ட்டாகவே காமிச்சிடும். ஸோ நீங்கள் எஸ்இஓ யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே பொறுமையாக தான் உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் எஸ்இஎம் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் இந்த எஸ்இஓ எஸ்இஎம் ஒழுங்காக பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ணது உங்கள் வெப்சைட் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது. உங்கள் வெப்சைட்டில் ரிவ்யூஸ், டெஸ்டிமோனிஸ், நல்லா அட்ராக்டிவான டிசைன்ஸ், கால் டு ஆக்ஷன், இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கும். அண்ட் இதில் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மேலே இருக்க ஐ பட்டன் கிளிக் பண்ணால் அந்த வீடியோ லிங்க் கிடைக்கும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் இருக்கணும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இல்லை லிங்க்டின், இந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியாலையும் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் டீம் வச்சுவாங்க சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ உங்கள் பிஸ்னஸை வந்து சோஷியல் மீடியாவில் கொண்டு போகிறது உங்கள்கிட்ட ஒரு டீம் மீடியா நினச்சிங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்காக பண்ணித்தரேன். ஸோ நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னாலே நிறைய காம்படிட்டர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த காம்படிட்டர்ஸ் என்ன மாதிரி கண்டென்ட் போடுறாங்க, அண்ட் அவங்களோட நம்ம வந்து எப்படி வேல்யூபிளாக கண்டென்ட் கொடுக்கலாம், அண்ட் அவங்களோட எப்படி வந்து சேல்ஸ் அதிகமாக கொண்டு வரலாம், இல்லை வந்து குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டென்ட் போடலாம். நீங்கள் எப்படி ஒரு காம்படிட்டர் அனலைஸ் பண்ணி அவங்களோட அவங்க வந்து நல்ல வேல்யூபிளான கண்டென்ட் கொடுக்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து ஆட்ஸ் கொடுங்க. நீங்கள் மெட்டாஸ் கொடுக்குறப்ப நிறைய பேருக்கு உங்களோட ஆட்ஸ் வந்து போய் காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ அது மூலிமா நீங்கள் நிறைய பேர்த்தை வந்து உங்களோட கஸ்டமராக இழுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் பிஸ்னஸ் வந்து இன்போர்டாக இல்லை அவுட் போர்டான்னு தெரிஞ்சுவாங்க. இன்போர்ட் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற சர்க்கிளில் உங்கள் பிஸ்னஸ் பற்றி நல்லா தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் கஸ்டமர்ஸை வந்து கிராப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஆஃபர்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ இதுவே அவுட் போர்டாக இருந்தால் உங்கள் பிஸ்னஸை பற்றி அதிகமாக தெரியாமல் இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை பற்றி முதல்ல தெரிய வரைக்கும் நீங்கள் ஆட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும். நாங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், இல்லை இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போட ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து மக்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ தான் மக்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். அண்ட் இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு பிஸ்னஸுக்காக ஒரு கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அந்த ஆடியன்ஸை உங்களுக்கு கஸ்டமராக மாற்ற முடியும். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் தகுந்த மாதிரி தான் நீங்கள் கண்டென்ட் போடுவீங்க. ஸோ அந்த கண்டென்ட் பிடிச்சி அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிஸ்னஸும் பிடிக்கும், உங்களோட சர்வீஸும் பிடிக்கும். ஸோ அது மூலிமா உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் வந்து கஸ்டமராக மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு பண்ணி தரணும். டிஜிட்டல் மார்க்கெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து உங்கள் பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணி தரேன். ஸோ இந்த மாதிரியான மோர் யூஸ்ஃபுல்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுவாங்க.